நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சன் டிவியில் அவசரமாக முடிஞ்சு போன எதிர்நீச்சல் சீரியலை திரும்பவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஆவலை காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முதல் பாகத்தில் இருந்த கதையோட தாக்கமும் அந்த நடிகைகளுடைய யதார்த்தமான நடிப்பும் தான் மக்களை அதிக அளவில் கவர்ந்துச்சு. அந்த வகையில் இயக்குனர் திருச்செல்வம் மறுபடியும் எதிர்நீச்சல் சீசன் 2 நாடகத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதை நிறைவேற்றும் விதமாக சன் டிவி இப்போது எதிர்நீச்சல் 2 டீசரை வெளியிட்டிருந்தாங்க. ஏதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் 2 இப்போது பார்க்குறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அந்த வகையில் இரவு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு பதிலாக எதிர்நீச்சல் பாகம் 2 கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் சிங்கப்பெண்ணை சீரியலை 9:30 மணிக்கு மாற்ற போகிறாங்களாம். அதோட 4 மருமகள்களும் அவங்களுடைய லட்சியத்தை போராடி அடையக்கூடிய விதமாக மறுபடியும் இப்போ காலடி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த மதுமிதா, அதாவது ஜனனிக்கு பதிலாக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பார்வதி இந்த ஜனனி கதாபாத்திரத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரை பார்க்கும்பொழுது நமக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, குணசேகரன் கதாபாத்திரம் நடித்த மாரிமுத்துவை தான். அவர் இப்போது இல்லை அப்படின்னாலும் அவருடைய ஞாபகங்கள் மட்டும் எப்போயுமே நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்கும். மேலும் இந்த எதிர்நீச்சல் 2ஆம் பாகம் குணசேகரன் இருந்த அதே வீட்டில் தான் நடக்கப் போகுது. அதனால தான் முதல் பாகம் முடிஞ்ச பிறகு கூட அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து வந்துட்டு இருந்ததா ஒரு பேட்டியில் இயக்குனர் சொல்லியிருந்தார். அதனால் அவர் வாடகை கொடுத்தது வீண் போகல அப்படின்றதுக்கு ஏற்ப இப்போ 2ஆம் பாகம் வெற்றிகரமாக துவங்கிடுச்சு. அதே வேகத்தோட உற்சாகத்தோட கிளம்பிடக்கூடிய 4 மருமகளுடைய வெற்றி பயணம் இனிதே தொடங்க போகுது. ஆனால் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த ராமமூர்த்திக்கு பதிலாக வேற ஒரு ஆள் தான் நடிக்க போகிறாங்க. இவங்களை தொடர்ந்து பட்டம்மா பாட்டி, விசாலாட்சி, ஞானம், கதிர், சக்தி மற்றும் ஜீவானந்தம் என அனைவரையும் திரும்ப பார்க்குறதுல மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதோட எதிர்நீச்சல் 2 வந்த மாதிரி இயக்குனர் திருமுருகன் இயக்கத்தில் இன்னொரு நாடகமும் கூடிய விரைவில் வர இருக்குது. அது என்ன நாடகம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.